மருத்துவத்தை நல்லா கொடுப்பதற்கு என்ன திட்டம் இருக்கு? மாற்று உற்பத்தி பெருக்கத்திற்கு என்ன திட்டம் வைத்திருக்கீங்க? வேலை வாய்ப்பை யாரு கொடுப்பா? வெளிநாட்டு நிறுவனங்கள் வரும். துபாய்க்கு போங்க, துபாய் முதலாளிகள் இங்க வந்து வேலை வாய்ப்பை கொடுப்பாங்க. அங்க போங்க, எங்க அமெரிக்காவுக்கு போங்க, அமெரிக்காவில் இருக்கிற முதலாளிகள் இங்க வந்து வேலை வாய்ப்பை கொடுப்பாங்க. ஆப்பிள் நிறுவனம், சாம்சங் நிறுவனம், போர்டு நிறுவனம், ஹுண்டாய் நிறுவனம், வெளிநாட்டு நிறுவனங்கள் தான் இங்க வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்த முடியும்னா அரசு என்ன பண்ணுது? அரசு ஏன் தொழிற்சாலைகளை உருவாக்கல? அரசு தொழிற்சாலைகள் ஏன் தனியார் மயமாகுது? அரசு ஏன் வேலை வாய்ப்புகளை உருவாக்கல? இவர்களுக்கு அந்த சிந்தனை இல்ல. 50,000 கோடிக்கு டாஸ்மார்க் வருமானத்தை 60,000 கோடியாக எப்படி உயர்த்துவது? ஒரு அரசு போடுகின்ற திட்டமா இது? கலெக்டர் ஆபீஸ் போர்டு மீட்டிங்ல உட்கார்ந்து பேசுறாங்க. இந்த மாசம் டார்கெட் குறைஞ்சிருச்சு. எந்த டார்கெட்? சாராய விற்பனை குறைஞ்சிருச்சு. சாராய விற்பனையை எப்படி மேம்படுத்தலாம்? கலெக்டர் உட்கார்ந்து பேசுற பேச்சா இது? கலெக்டர் பேசலாமா? கலெக்டர் பள்ளிக்கூடம் சரியில்லை, மருத்துவமனை சரியில்லை, பள்ளிக்கூடத்துல கழிப்பிடம் இல்ல, மக்கள் பயணிக்கின்ற சரியான சாலை இல்ல, மக்களுக்கு குடிநீர் இல்ல, மக்களுக்கு இருக்கிறதுக்கு சரியான வீடு இல்ல, வீடுகள் கட்டி கொடுக்கலாம். இதுக்கு ஒரு கலெக்டர் பேசலாம். ஆனா சாராய கடையில வியாபாரம் குறைஞ்சிச்சுன்னு ஒரு கலெக்டரை பேச வைத்திருக்கிறார்கள் என்றால் இந்த ஆட்சியாளர்கள் படித்தவர்களை எப்படி மதிக்கிறார்கள் பாருங்க. நாங்க ஆடு மாடு மேய்க்கிறது, விவசாயம் பண்றது அரசு பணின்னு சொன்னா, படிச்சவனை மாடு மேய்க்க சொல்ற, படிச்சவனை ஆடு மேய்க்க சொல்ற, படிச்சவனை விவசாயம் பார்க்க சொல்ற, அப்ப படிச்சவனை சாராயம் வைக்க சொல்லலாமா? படிச்சவனை சாராயம் ஊத்தி கொடுத்த கணக்கு வழக்கு பாருன்னு சொல்லலாமா? ஐஏஎஸ் படிச்ச கலெக்டருக்கு இந்த நிலைமைனா எம்பிஏ, எம்சிஏ, எம்காம் படிச்ச இந்த பட்டதாரிகளுக்கு இவர்கள் எந்த மாதிரி இதை கொடுப்பாங்க? எந்த மாதிரி மரியாதை கொடுப்பான்? அப்ப விவசாயம் அரசு பணின்னு சொல்லும்போது ஏன் வேணாங்கிறான் தெரியுமா? விவசாயிகள் எல்லோருக்கும் அரசு பணி கொடுத்துட்டா, மாதம் 25,000 சம்பளத்தை கொடுத்துட்டா விவசாய நிலங்களை விட்டு வெளியேற மாட்டான். விவசாய நிலங்களை விட்டு வெளியேறாம மக்கள் இருந்தாங்கன்னா அங்க இருக்கிற நீர்வளம், நிலவளம், கனிம வளம், காட்டு வளம் எல்லாத்தையும் மக்கள் பாதுகாக்கணுமா? அதை வைத்துதான் இங்க வாழ்வியல், அதை வைத்துதான் விவசாயம். அப்ப அதை விட்டு அவன் நகர முடியாது. அவனை நகர்த்த முடியாதுன்னா கனிம வளத்தை திருடி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாது. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாம போச்சுன்னா இவங்க கல்லா கட்ட முடியாது. இவங்க கல்லா கட்ட முடியாதுன்னா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் ரோட்ல பிச்சை எடுக்கணும். இதுக்காக திட்டமிட்டு விவசாயிகளை அழிக்கணும். விவசாயம் செய்தால் அது அவமானம், அது அசிங்கம். ஏண்டா காரு தயாரிக்கலாம், அந்த கம்பெனியில போய் வாட்ச்மேனா நம்ம பயலுக நிக்கலாம், அது அவமானம் இல்ல. செல்போன் தயாரிக்கலாம், அந்த கம்பெனியில போய் நிக்கலாம், வாசல்ல வாட்ச்மேனா கூட நிக்கலாம், அது தப்பு இல்ல. ஆனால் 3 வேளை நாம உயிர் வாழ்றதுக்கு உணவை கொடுக்கின்ற விவசாய தொழிலை செய்வது அவ்வளவு அவமானமா? இவர்களுக்கு அவ்வளவு வலிக்குதா? அப்ப நீங்க யார மாத்தணும்? இதை நினைக்கின்ற, இதை கேவலமா நினைக்கின்ற இந்த ஆட்சியாளர்களை நீங்கள் மாத்தி இவர்களை அப்புறப்படுத்தினா மட்டும்தான் இதற்கான தீர்வு வரும். வருவேன், புதுசா வருவேன், நாங்க வந்தா அதை கொடுக்கிறோம், நாங்க வந்தா இதை கொடுக்கிறோம், நாங்க வந்தா அவங்க 2 பேரும் 2,000 ரூபாய் கொடுக்குறாங்களா, நான் 2,500 ரூபாய் கொடுக்கிறேன், நான் அண்ணன் சீர் கொடுக்கிறேன், நான் ஆட்டுக்குட்டி சீர் கொடுக்கிறேன்னு வருவேன். அவனுக்கு என்ன அரசியல் தெரியும்னு கேளுங்க. இந்த மண் குறித்து தெரியுமா? கடையநல்லூர் பகுதி பற்றி தெரியுமா? சிஐஏ போராட்டத்தில் வந்து நின்றுருக்கானா? என்பிஆர் போராட்டத்தில் வந்து நின்றுருக்கானா? என்ஆர்சி போராட்டத்தில் வந்து நின்றுருக்கானா? நான் வந்திருக்கேன் இதே கடையநல்லூர்ல சிஐஏ போராட்டத்தப்ப நான் வந்திருக்கேன். எங்க அண்ணன் துரைமுருகன் வந்திருக்காரு, அண்ணன் சீமான் வந்திருக்காரு, தம்பி அபு வந்திருக்கிறான். நாங்கள் களத்துக்கு வந்திருக்கிறோம். இவர்கள் வந்திருக்கிறார்களா? இங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு உளவியல் நோய். பாரதிய ஜனதா கட்சி, மத்தியில பாரதிய ஜனதா கட்சி, இல்லைன்னா காங்கிரஸ், அவர்களோட கூட்டணியில் இருக்கவங்களுக்கு தான் இங்க தமிழ்நாட்டில் பெரும்பான்மை கிடைக்கணும். இந்த எண்ணத்தை முதல்ல மாத்துங்க. பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி 2 பேருக்கும் ஒரே நிலைப்பாடுதான். சிஐஏ பிரச்சனையை கொண்டு வந்தது யார்? சிஐஏ முதல்ல தூண்டி விட்டது யாரு? இந்த காங்கிரஸ் கட்சி. அவர்கள் கோடு போட்டான், இவன் ரோடு போட்டான். நீட்டு பரீட்சை கொண்டு வந்தது யாரு? இந்த காங்கிரஸ். இன்னைக்கு அதை பாரதிய ஜனதா கட்சி அப்படியே கையில புடிச்சு அதிலே தொங்கிட்டான். இந்த நாட்டில் என்பிஆர், என்ஆர்சி சட்டங்கள், என்ஐஏ சட்டம், என்ஐஏ சட்டத்திற்கு முதல் கோடு போட்டது இந்த காங்கிரஸ் கட்சி. நம்ம மக்கள் அதையெல்லாம் தேடி படிக்க மாட்டேங்கிறாங்க. அவர்களுக்கு பாஜக உள்ள வந்துரும். எப்படிங்க வருவான்? அவன் மாட்டு சாணிக்கும் மாட்டு மூத்திரத்துக்கும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கவன் அவன் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வருவான்? அவனை எப்படி தமிழர் நிலம் ஏற்கும்? இது தமிழர் நிலம் என்பது ராமனுடைய நிலம் அல்ல, எங்கள் பெரும்பாட்டன் ராவணனுடைய நிலம். ஒருபொழுதும் பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாடு ஏற்காது, ஏற்க விட மாட்டோம். பிரபாகரன் பிள்ளைகள் நாங்க இருக்கிற வரை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள ஒன்னத்தையும் முடுங்க முடியாது. நடத்தினானா? சிஐஏ எடுக்க முடிஞ்சிச்சா? என்பிஆர் நடத்த முடிஞ்சிச்சா? என்ஆர்சி நடத்த முடிஞ்சிச்சா? அன்னைக்கும் சொல்றோம், இன்னைக்கும் சொல்றோம். என்ஐஏ சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ். முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. அவன் முதுகுல குத்துறான், உங்களுக்கு அது தெரியல. என்ஐஏவை கொண்டு வந்து விட்டு நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டம்னு நாடாளுமன்றத்தில் அமித்ஷா பேசுறாரு. அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர். பேசும் பொழுது சுற்றி இருந்த காங்கிரசார் எத்தனை பேர் கோபம் கொண்டு எந்திரிச்சாங்க? இல்ல தமிழ்நாட்டில் இருந்து 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் போயிருந்தாங்களே, என்னைக்காவது எடுத்து பேசிருக்காங்களா? பேசல. என்ஐஏ சட்டத்தின் மூலமாக அதிகமாக பாதிக்கப்பட்டது எஸ்டிபிஐ கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் தான். எங்க வீட்டுக்கு தான் ரைடு வந்தாங்க.
ஆனாலும் நாங்கள் பயப்படாம துணிச்சலா களத்துல நிக்கிறோம். இங்க பிஜேபி காங்கிரஸ் எந்த நிலைப்பாடு, கல்வியோ மருத்துவமோ இல்ல மீனவர் பிரச்சனையோ மாணவர் பிரச்சனையோ இல்ல குடிநீர் பிரச்சனையோ இல்ல ஆற்று பிரச்சனையோ, ரெண்டு பேருக்கும் ஒரே நிலைப்பாடு தான். அந்த நிலைப்பாட்டை மாற்றி இங்கு தேசிய கட்சிகளுக்கு வேலை இல்லை. இந்த திராவிட கட்சிகள் 60 ஆண்டு காலமாக இந்த நிலத்தை நாசமாக்கி விட்டது. இந்த அத்தனை துன்ப பூட்டுகளையும் உடைத்தெறிவதற்கான ஒரே சாவி ஆட்சி அதிகாரம். அண்ணல் அம்பேத்கர் சொல்றதான், அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம். அந்த ஆட்சி அதிகாரம் உங்கள் பிள்ளைகள் கையில, தம்பி அபுவினுடைய கையில. கடையநல்லூர் பகுதியில் வாழ்ற மக்கள் தம்பி அபுவை சட்டமன்றத்துக்கு உள்ள அனுப்புங்க. பார்த்திருப்பீங்க விவாத நிகழ்ச்சிகள்ல தம்பி பேசுறத. விவாத நிகழ்ச்சிகள்ல மக்கள் மன்றத்தில் பேசிக்கிட்டு இருக்கிற தம்பி அபு அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போனா எதிர்த்து நிக்கிற எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் தெரிச்சு ஓடுவான். அந்த அளவுக்கு விவாத திறமை தம்பி கிட்ட இருக்கு. பல கோடி கனவுகளோட நாங்க நிக்கிறோம். எங்களை ஆதரிக்க வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை. தேர்தல் நேரத்தில் வருவான், வீட்டுக்கு வந்து கதவை தட்டி 500 1000 காசு கொடுப்பான், வாங்கிக்கங்க. நீங்க சத்தியம் செய்றீங்களா, சத்தியம் கூட செஞ்சுக்கங்க. நீங்கள் சத்தியம் செய்து கொடுக்கின்ற நபர் யாருன்னு பாருங்க. அவன் நல்லவனா, அவன் உங்க மக்களுக்காக நின்றுக்கானா, நம்ம கூட போராட்ட காலங்களில் நின்றுக்கானா, நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்கானா, நம்மளுடைய உரிமைக்காக போராடி இருக்கிறானா, அதை சிந்திங்க. அவன் மாறா என்னவா இருப்பான், காசு கொடுக்கிறவன் ஆத்துமல்ல திருநவனா இருப்பான், மலையை உடைச்சு வித்தவனா இருப்பான், டாஸ்மாக் கடை நடத்துறவனா இருப்பான், இல்ல டாஸ்மாக் கடையில பார் வச்சு நடத்துறவனா இருப்பான், இல்ல லாட்டரி சீட்டு விற்கிறவனா இருப்பான். இப்படிப்பட்ட நபர்கள் தான் உங்கள் வீடுகளுக்கு வந்து உங்கள்கிட்ட காசு கொடுத்து உங்கள்கிட்ட சத்தியம் வாங்குவான். நாங்கள் உங்களிடத்துல நல்ல கருத்துக்களை வைக்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாணவர்களுக்கு தரமான கல்வியை இலவசமா எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான். இங்க தம்பி அபுவனுடைய பையன் பிறந்த அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கணும். சட்டமன்ற உறுப்பினர், அதிகாரிகள், எம்எல்ஏ, அமைச்சர், முதலமைச்சர் யாரு பையன், அண்ணன் சீமானோட பையனா அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கணும். நாங்கள் சட்டமாக போட்டுறோம். அதே மாதிரி அரசு அதிகாரிகள் அவங்களும் அவங்க பிள்ளைகள் அங்கதான் படிக்க வைக்கணும். மருத்துவம் எல்லோருக்கும் தரமான மருத்துவம், அதுவும் இலவசமான மருத்துவம். யாரு கடைகோடியில் இருக்க மகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குதோ அதே மருத்துவம் தான் முதலமைச்சருக்கும். அப்ப எப்படி இருக்கும் மருத்துவம்? உலக தரம் வாய்ந்த மருத்துவத்தை இந்த நாட்டு மக்களுக்கு இலவசமாக கொடுப்போம். தூய குடிநீர் இலவசம். இது 3 தான் இந்த நாட்டு மக்களுக்கு தேவை. அதை நாங்கள் இலவசமாக கொடுப்போமே ஒழிய நாங்கள் இவர்களை போல அந்த இலவசம் தாரோம், இந்த இலவசம் தாரோம், நாங்க சிலிண்டர் தர்றோம், கேஸ் தர்றோம். கேஸ் எல்லாம் நாங்க தரல. நாங்க பயோகேஸ் நாங்களே உருவாக்கி அதை நாட்டு மக்களுக்கு கொடுப்போம். அது போல அது காசு கொடுத்து வாங்கி கொள்ள முடியும். ஆனால் இவர்கள் நம் தன்மானத்தை சீண்டி தன்மானத்திற்கு இழுக்கு ஏற்படுத்தி இலவசம் 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 என்று நாட்டையே கூறு போட்டு விற்கிறார்கள். இந்த நிலையை மாற்றுவதற்கு கடைசி வாய்ப்பு விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து தம்பி அபு அவர்களே இந்த கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புறது இது ஒண்ணுதான் கடைசி வாய்ப்பு. நாங்களும் 15 ஆண்டு காலமாக இந்த அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக நாங்க பேசிட்டு வர்றோம். இந்த முறை ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தாருங்கள். ஐயா கருணாநிதியுடைய ஆட்சியில வாழ்ந்து பார்த்துட்டீங்க, எம்ஜிஆருடைய ஆட்சியில வாழ்ந்து பார்த்துட்டீங்க, ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில, ஓபிஎஸ் ஆட்சியில, ஐயா எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில, ஐயா மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில, எல்லோருடைய ஆட்சியிலும் நீங்க வாழ்ந்து பார்த்துட்டீங்க. ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் அண்ணன் சீமான் அவர்களுடைய ஆட்சியில நீங்கள் வாழ்ந்து பாருங்க. உண்மையான மாற்றம் என்பது உங்களிடத்திலிருந்து தொடங்குங்கள். கடையநல்லூரில் வாழுகின்ற அன்பு உறவுகள் இந்த முறை மாற்றி விவசாய சின்னத்திற்கு, அதுவும் ஏற்கலப்பை ஏந்திய விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். வாக்கு செலுத்த போகும் பொழுது ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள் சிந்தனையில் ஒன்றை யோசிச்சு பாருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை, மருத்துவத்தை யார் கொடுப்பா சிந்தித்து நீங்கள் அதுக்கப்புறம் ஓட்டு போடுங்க. இல்ல அவர்கள் நல்ல கல்வியை கொடுப்பார்கள், மருத்துவத்தை கொடுப்பார்கள் என்று நினைத்தீர்கள் தான் நீங்க போடுங்க. ஆனால் அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். மாற்றத்தை உங்களிடத்திலிருந்து தொடங்குங்க. மாற்றம் என்றால் அது வெறும் வாய்ச்சொல் அல்ல. மாற்றத்தை சிந்தனையில் தொடருங்கள். அங்கிருந்து தொடங்குங்கள். கடையநல்லூரிலிருந்து தொடங்குங்கள். கடையநல்லூரில் நிற்கின்ற அன்பு தம்பி அபுபக்கர் அவர்களுக்கு ஏற்கலப்பை ஏந்திய விவசாய சின்னம் வரிசை எண்ணு 1 முத இடத்திலேயே இருக்கு. நீங்க எங்கேயும் தேட வேண்டியதில்லை. முத பெட்டியில முத இடத்திலேயே இருக்குது. முத இடத்துல அழுத்துங்க. உங்களுக்கு நாங்கள் சொல்வது கோபம் வருதா, என்னை அடிக்கணும்னு தோணும். நிறைய பேர் திமுக காரங்க, அதிமுக காரங்க, காங்கிரசினுடைய நண்பர்கள், இல்ல பாரதிய ஜனதா கட்சியுடைய நண்பர்கள் இருப்பீங்க. கோபம் வருதா? கோபத்தை சேர்த்து வையுங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி எங்களை அடிப்பதாக நினைத்து கூட வாக்குப்பட்டியில முத இடத்துல இருக்கிற அந்த ஏற்காப்பை ஏந்திய விவசாய சின்னத்துல ஒரு குத்தாவை குத்திட்டு நீங்க வீட்டுல போய் நிம்மதியாக படுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்கிறோம், எதிர்காலத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம். இந்த ஒரு முறை வாய்ப்பை மாற்றி தாருங்கள், வாய்ப்பை மாற்றி தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.